கிணத்து மேல உட்கார்ந்திருந்த ஒரு பொண்ணு திடீர்னு சாஞ்சு கீழே விழுந்துடுறாங்க. ஒரு வாரம் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏதோ ஒரு பாடி கிடைச்சிருக்குன்னு கால் வருது. ஹீரோவும் போலீஸ் டீமோட ஸ்பாட்டுக்கு போறாங்க. ஃபயர் இன்ஜின் டீம் எல்லாம் சேர்ந்து அந்த பாடியை வெளியே எடுக்கிறாங்க. பார்த்தா அது ஒரு பொண்ணோட பாடின்னு தெரிய வருது. போஸ்ட்மார்ட்டம்க்கு பாடியும் எடுத்துட்டு போறாங்க. எந்த கம்ப்ளைண்டும் வரலைன்னா இது ஒரு அனாதை பொண்ணுன்னு கேஸ க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு ஹையர் ஆபீசர் சொல்றாரு. ஹீரோவும் அக்கம் பக்கத்துல போய் விசாரிக்கும் போது அங்க இருந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கேட்க இவங்க பேரு ஷோபான்னு சொல்றாங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஆக்சுவலி இவங்க இந்த ஊரே கிடையாது, கட்டிட வேலைக்காக கர்நாடகால இருந்து இங்க வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோ அந்த ஷோபா கையில இருந்த ஒரு டாட்டூவை காமிச்சு இதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க. அவங்களும் இது ராஜுன்னு படிச்சு சொல்றாங்க. ஒரு வழியா வீட்டை கண்டுபிடிச்சு ஃபுல்லா செக் பண்ணி பார்க்க ஒரு ஃபேமிலி போட்டோ அவங்களுக்கு கிடைக்குது. அந்த போட்டோல இருந்த போட்டோ ஸ்டுடியோ நேம வச்சு அந்த ஊருக்கு ஹீரோவும் கூடவே இன்னொரு போலீஸும் போறாங்க. அங்க கர்நாடகா போலீஸ் ஹெல்ப்போட அங்க இருக்கிறவங்க கிட்ட ராஜுவை பத்தி விசாரிக்கிறாங்க. கடைசி ஒரு டீ கடையில விசாரிக்கும் போது ஒரு போலீஸ் முன்னாடியே அந்த ராஜு வந்து நிக்கிறத பார்த்து ஹீரோக்கு அவர் சிக்னல் கொடுக்கறாரு. ஒரு வழியா ராஜுவை கூட்டிட்டு இங்க ஊருக்கும் கிளம்பி வந்துடுறாங்க. ராஜு வர வழியிலே நடந்ததை சொல்றாரு. ஷோபாவுக்கு அவங்க சொந்தக்காரன் பையன் ஒருத்தன் கூட கள்ள தொடர்பு இருந்தது. அதை என் கண்ணால பார்த்ததுல இருந்து அவமானம் தாங்க முடியாம பசங்களை கூட்டிட்டு நான் கிளம்பி கர்நாடகாவுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஷோபாவை பார்க்கலன்னு எமோஷனலா சொல்றாரு. ஊருக்கு வந்ததும் ஷோபாவை பார்த்து கதறி அழறாரு. போலீஸும் இவர் நிலைமைய பார்த்துட்டு கொஞ்சம் பணமும் கொடுக்கறாங்க. ராஜுவும் அதே ஊர்லயே எல்லா சடங்கும் முடிச்சிட்டு ஊருக்கும் கிளம்பி போயிடுறாரு. ஹீரோவும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் விசாரிக்க டாக்டர் கூப்பிட்டு பேசுறாரு. டாக்டரும் அவங்க கிணத்துல விழுந்து இறந்திருந்தாலும் அவங்க பின்தலையில பயங்கரமா அடிபட்டு தான் இறந்திருக்காங்கன்னு சொல்றாரு. இப்போ ஹீரோ குழப்பத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக அங்க ஒரு ஃபேமிலி ஹீரோவை பார்க்க வராங்க. விசாரிக்கும் போது அவங்க ராஜு ஃபேமிலின்னு தெரிய வருது. நியூஸ் பேப்பர்ல செய்தி பார்த்தோம், ராஜு வந்ததா போட்டு இருந்தது, அதான் ராஜுவை பத்தி விசாரிக்க வந்தோம்னு சொல்றாங்க. ராஜு வருஷத்துக்கு 2 முறையாவது அவங்க அம்மாவை பார்க்க வருவாங்க, ஆனா ஒரு வருஷமா அவனை பார்க்கலன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ ராஜுவோட குழந்தைங்க உங்ககிட்ட தான் வளரதா சொன்னாரே அப்படின்னு சொல்றாரு. ராஜுவோட தங்கச்சி அதெல்லாம் இல்ல சார், நாங்க அவனை பார்க்கவே இல்லன்னு சொல்றாங்க. அங்க பக்கத்துல இருந்த போலீஸ் ஒரு போட்டோவை காட்டுறாரு. அந்த போட்டோவை பார்த்துட்டு இது ராஜுவே இல்ல சார்னு சொல்றாங்க. ஹீரோக்கும் இன்னொரு போலீஸ்க்கும் தூக்கி வாரி போடுது. அப்ப ராஜு இல்லன்னா வேற யாருன்னு கேட்க இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே வைக்கிறாங்க. இவன் பேரு புவனேஷ், ஷோபாவோட சொந்தக்கார பையன்னு சொல்றாங்க.